ஐயா, நிறைய பேருக்கு இன்றைக்கி பைல்ஸ், இந்த பைல்ஸ்னால நிறைய அவதிகள் படுறாங்க. ஒரு சிலருக்கு ரத்தமாக போகுது, ரத்தம் முழன்றாங்க, சீல் முழன்றாங்க. இப்படிலாம் எண்ணற்ற வகைகள் இருக்குது. ஃபிஸ்டுலா, அப்புறமா ஆனஸ்பிசரு, பௌத்திரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பௌத்திரன்றது அந்த ஆசன வாய் பக்கத்தில் ஒரு குறுப்பு மாதிரி வந்து அதில் சீலும் நீரும் வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ரத்தமும் வடியும், ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் ஓரளவுக்கு அதை சரி பண்ணலாம்? முதல்ல நம்ம நோய்க்கான மருந்தை தேடுறதுக்கு பதில் அது ஏன் வந்துச்சு, ஃபர்தராக அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இது வந்து கண்டினியூ ஆகாது. இப்போ மருந்து எடுத்து சரி பண்ணாலும் திரும்பி வரும். அப்போ ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா, அதை வந்து அதாவது முன்னெச்சரிக்கையாக தடுப்பு முறைகள் இருக்குது. அப்போ ஏன் இது மூலம்ங்கிறது என்ன, ஏன் வருது அப்படின்னா உடல் சூடு. இப்போ உடல் சூடு வர காரணம் என்ன அப்படின்னா, அதிகமாக ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு வேலை செய்வாங்க. வாட்ச் ரிப்பேரு, டிவி மெக்கானிக்கு, தென் வந்து ஐடி பீப்புள்ஸு சிஸ்டத்துலேயே உக்காந்துருப்பாங்க. அப்புறம் ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான உக்காந்துக்கிட்டே செய்வாங்க. அதை விட முக்கியமானது நேத்திரம் வழியாக, கண் வழியாக எனர்ஜி பிராணன் நஷ்டம் ஆக ஆக மூளைச்சூடு அதிகமாகிட்டு மூல நோய் வரும். அதனால் அதிகமாக பார்வைக்கு கண்ணுக்கு வேலை கொடுக்குறவங்க, அதிகமாக உக்காந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மூளைச்சூடு அதிகமாகும். தியானம் பண்ணுறவங்க, உண்மையாகவே ஒரு தவம் பண்ணுறவங்க அதை உள்ள அகசாதனை பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 50-100 கட்டி கூட வரும் ஆசன வாயில். ஏன்னா அந்த மூளைச்சூடு அதிகமாகும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, தவம் பண்ணணும்னா முதல்ல இந்த மூளைச்சூடு அதிகமாகாத அளவுக்கு உண்டான மருந்துகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு தான் தவத்திலே உட்காரணும், தியானமே பண்ணணுன்றாங்க. நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது ஆர்வ கோளாறுல நான் இந்த தியானம் கற்றுக்குறேன், அதை கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு பைல்ஸ் வர வச்சுக்கிறாங்க. அதனால் இந்த முன்னெச்சரிக்கையாக இது ஏன் வருது, என்ன எதனாலன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான தடுப்பு முறைகள்லாம் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். வாரத்துக்கு ஒரு முறை அந்த எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது, அதிகமான உஷ்ண பதார்த்தம், பித்த அதிகம் உள்ள உணவு வகைகள்லாம் குறைச்சிக்கணும், நார் சத்து உள்ளதை எடுத்துக்கணும், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு முறையை டயட்டை ஃபாலோ பண்ணணும். அதுவும் கிடையாது, எல்லாம் ஜங்க் ஃபுட்டு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இதுன்னு முக்கியமாக அந்த மைதா ஐட்டம், பரோட்டா, அதை சாப்பிட்றது. அதாவது மொத்தத்தில் மலத்தை வந்து கட்ட வச்சாலே எல்லா பிரச்சனையும் வரும், மூலம் உட்பட, பௌத்திரம் உட்பட. அதனால் தினமும் வயிறு, அதாவது குடல் சுற்றி ரொம்ப முக்கியம். எப்படி தினமும் பல்லு வளர்க்குறோம், குளிக்கிறோமோ அது மாதிரி குடலை க்ளீன் பண்ணணும். தட் மீன்ஸ் டெய்லி மோஷன் ஃப்ரீயாக போகணும். அதுக்கு உண்டான உபாயம் அவங்கவுங்க தான் தேடி முயற்சி பண்ணி மருத்துவர்கள்கிட்ட கேட்டு அதை பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா மூலவியாதிங்கிறதே ஒன்று வராது. உஷ்ணம் தான், உடல் உஷ்ணம் தான் காரணம். சரிங்க, வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட என்ன மருந்து இருக்கு? நம்ம வந்து இந்த பைல்ஸ் ரெமெடி அப்படின்னம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிர் நிறத்தில் இருக்குது, மஞ்சள் நிறத்தில் இந்த எண்ணெய் ஒன்று, இது காலையில், இது வந்து பார்த்திங்கன்னா இரவு உணவுக்கு பின்னாடி பசும்பாலில் ஒரு டீஸ்பூன் அளவு கலக்கி உள்ளுக்கு குடிக்கலாம் உணவுக்கு பின்னாடி. இது பார்த்திங்கன்னா உணவுக்கு முன்னாடி வெந்நீரில் ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது 1 கிராம் அளவு இந்த சூரணத்தை உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது மலமிளக்கியாக வேலை செய்யும். இதில் இன்னொரு விஷயம் என்ன, இந்த 2 எண்ணெயில் அப்படின்னா, பௌத்திரம் புற்றுநோய், ஆசன வாயில் வரக்கூடிய புற்றுநோயை கூட இது சரி பண்ணும். அந்த அளவுக்கு நல்ல அருமையாக வேலை செய்யக்கூடியது. இது பௌத்திரத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பௌத்திரத்துக்கு இதுக்கு மேலே வந்து குங்குளிய வெண்ணெய், அப்புறம் இன்னொரு மாத்திரை கொடுப்போம், அதை செட்டாக பயன்படுத்திக்கிங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மருந்து தான், பௌத்திரத்துக்கு மட்டும் ஒரு 2 மருந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதை எடுத்து பயனடைங்க, நல்ல அருமையாக வேலை செய்யும். வீட்டு குறிப்பு, அதாவது மருந்தை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே வீடியோவில் பதிவு போட்டிருக்கோம் நம்ம காணொலியில். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 4 நாளைக்கு ஒரு முறை மதிய உணவை கட் பண்ணிடணும், ஸ்கிப் பண்ணிடணும். மதிய உணவு சுத்தமாக விட்டுட்டு அதுக்கு பதில் நாட்டு கொய்யா, பழுத்த பழம், உங்களால் எத்தனை சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. மறுநாளே பார்த்தீங்கன்னா மோஷன் அவ்வளோ ஃப்ரீயாக வரும். அந்த ரத்தத்தோடு வருது பாருங்கள் மலம்,
ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி போகிறதெல்லாம் நடக்காது. மறுநாளே ஃப்ரீயாக போவோம். அந்த ப்ளீடிங்கே ஆகாது. நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கை மேலே பலன். மறுநாள் ஃபோன் பண்ணி வாழ்த்தி தள்ளிடுவாங்க. ஐயா என்ன எந்த மருந்து இந்த கொய்யா பழம் சாப்பிட்டது இவ்வளோ எஃபெக்ட் ஆகும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தினமும் எடுக்காதீங்க. அதிகமாக கோல்டு சளி பிடிக்கும். அதனால் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை மதிய உணவு அறவே விட்டுட்டு வெறும் கொய்யா பழம் மட்டும். கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. அவங்களால எத்தனை பழம் சாப்பிட முடியுமோ வயிறு முட்டை சாப்பிடுங்க. ஒன்றும் பண்ணாது. மறுநாள் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ரிப்பீட் ஆகாது. திரும்ப அந்த ரத்தத்தோட மலம் வர்றது தடுக்கப்படும். இளைஞர்களே, நிரந்தர தீர்வு அப்படின்னாக்க எந்த நோயும் வரக்கூடாதுன்னா நம்முடைய உணவியல் முறை வாழ்வியல் முறையில் தான் இருக்குது அப்படின்றத அழகாக புரிய வச்சிருக்காரு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.